உலகத் தமிழ் அனைவருக்கும் டெக்கும் சிறப்பு இனிய வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது எஜுகேஷன் வெர்ஷன் பார்த்துட்டு இருக்கோம். எக்ஸல் பார்ட் 5. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, முதல்ல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. புத்தம்பது வீடியோ உங்களுக்காக காத்திருக்கு. எக்ஸல் பார்ட் 5 பார்த்துட்டு இருக்கோம். போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட் செல்ஸ் வேல்யூ பார்த்தோம், ரூல்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாப் பாட்டம் ரூல்ஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ இந்த டாப் பாட்டம் ரூல்ஸ் இது எதுக்காக பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஏற்கனவே நான் போன வீடியோ சொல்லியிருந்த மாதிரி ஆக்சுவலாக அது வந்து ஒரு ரூல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாமே வந்து நம்ம வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்காக வச்சுருக்காங்க எல்லாமே. இப்போ டாப் 10 ஐட்டம்ஸ் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் 1,00,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டேட்டா பேஸ் இருக்குது உங்கள்கிட்ட. அதாவது 10th ரிசல்ட்னு வச்சுங்களேன், 1,00,000 ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டா பேஸ் உங்கள்கிட்ட இருக்குது. ரோல் நம்பர், நேமு, தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ், என்டையர் டோட்டல் அப்படின்னு இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த டோட்டல் இந்த வேல்யூலேருந்து ஹையஸ்ட் டாப் ஃபஸ்ட்டு, அதாவது யார் வந்து ஃபஸ்ட்டு மார்க் எடுத்திருக்கா, அந்த 1,00,000 பேத்தில் யார் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்திருக்கா அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேனுவலாக செக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஈஸியாக எப்படி செக் பண்ணுறது அப்படின்ற ஆப்ஷன் தான் இதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ டாப் 10 ஐட்டம்ஸ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது உங்களுக்கு சொல்லணும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எந்த வேல்யூ உங்களுக்கு வேணுமோ அந்த வேல்யூ நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கணும். உதாரணத்துக்கு இந்த வேல்யூ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் வேல்யூ மறந்து எப்போவுமே செலக்ட் பண்ணாமல் நீங்கள் போனீங்கன்னா அது கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ஒர்க் ஆகாது. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ டாப் பாட்டம் ரூல்ஸில் போய்ட்டு ஃபஸ்ட்டு டாப் 10 ஐட்டம்ஸ் அப்படின்ற இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதிலே காமிக்கும் ஃபார்மேட் செல்ஸ் தட் ரேங்க் இன் த டாப் 10 அப்படின். அதாவது முதல் 10 அதிகபட்சமாக இருக்கவங்க 10 பேர் அப்படின்னு கேட்கும். இப்போ நமக்கு இந்த 10ன்ற இடத்துக்கு பதிலாக எனக்கு ஃபஸ்ட்டு 3 பேர் வந்தால் போதும், இல்லை ஃபஸ்ட்டு 2, ஃபஸ்ட்டு 5 அப்படின்னா உங்களுக்கு அங்கே என்ன வேணுமோ அதை நீங்கள் மாற்றிக்கணும். இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு 1 இருக்கிறதுலே ஹையஸ்ட் மார்க் என்ன மார்க், அப்போ 95 தான் ஹையஸ்ட் மார்க். சரிங்களா? அப்போ 95 நமக்கு விசிபிளாக காமிக்குது. இல்லை எனக்கு 2 மார்க் வேணும், ஃபஸ்ட்டு 2 2 இடத்துல வந்தவங்க, அப்போ 95 87. சரிங்களா? இல்லை எனக்கு 3. இப்போ இந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஃபார்மேட் செல்லை பார்த்திக்கலாம். இல்லை எனக்கு வந்து செல்லோட கலர்ஸ் நான் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம், உங்களுக்கு க்ரீன் கலர் வேணுமா க்ரீன் கலர் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி இல்லை கஸ்டம் ஃபார்மேட்ஸ் நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் பார்த்தோம், எனக்கு ஃபார்மேட்ஸ் வந்து வேறு மாதிரி டிசைனாக வேணும் அப்படின்னா அந்த சைடில் நீங்கள் மாற்றிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ஃபுல்லாக அந்த இருக்குது டாப் 10 ரூல்ஸில் இருக்குது. இது வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் சேலரி, ஹையஸ்ட்டு அப்படின்ற ஒரு பெரிய டேட்டா பேஸ் வந்து ஹையஸ்ட்டு அப்படின்ற ஒரு ரேஷியோ எடுக்கணும், இல்லை ஒரு பர்டிகுலர் வேல்யூ மட்டும் பிரித்து எடுக்கணும் அப்படின்ற பர்பஸ்க்காக யூஸ் ஆகுது. இப்போ நீங்கள் டாப் 10 கொடுத்துக்கலாம், டாப் 20 கொடுத்துக்கலாம், டாப் 30 கொடுத்துக்கலாம், ஏன் டாப் 100 அப்படி கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை பட்சத்து டாப் 1 டாப் 2 இந்த மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே, இந்த ஒரு ரூல்ஸு இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே கண்டிஷன் ஃபார்மேட்டிங்களா ஃபஸ்ட் நான் செல்லை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணக்கப்புறம் தான் போகணும். இதில் போய்ட்டு டாப் பாட்டம்ஸில் போய்ட்டு டாப் 10% அப்படின்றது. இப்போ நீங்கள் வந்து இதில் பர்சன்டேஜ் ஸ்கோரை நீங்கள் வெரிஃபை பண்ணுறீங்க அப்படின்னா இது பர்சன்டேஜ் வேல்யூ எடுத்துக்கலாம். டாப் 10% யார் அந்த மாதிரி சேம் அபவுட் டாப் 10 மாதிரி இதுவும் டாப் 10%. அடுத்து பாட்டம் 10, அதாவது இருக்கே ரொம்ப கம்மியான ஸ்கோர்ஸ் எடுத்தவங்களை பற்றி கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்கு அந்த ஆப்ஷனு. இது நீங்கள் வந்து பாட்டம் 1 அப்படின்னு நீங்கள் கொடுத்தாலே போதும். இதுக்கே ஹையஸ்ட் மார்க் என்ன அப்படின்னா 33. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி ஆப்ஷனுக்கு நம்ம என்ன செய்யலாம், யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷனுக்கும் நமக்கு தேவையான என்ன செய்யலாம், யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பாட்டம் வேணுமா டாப் வேணுமா அப்படின்றத என்ன செய்யலாம், ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் ஆகுது. சரிங்களா? இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஆவரேஜும் வச்சுருக்காங்க. ஆவரேஜ் மார்க் அதெல்லாம் யாரெல்லாம் ஆவரேஜ் மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்ற பர்பஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம அடுத்து முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து ஆவரேஜ் அபோவ். இப்போ ஆவரேஜ் அபோவ்னு வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி ஆவரேஜ்னால், இந்த ஃபார்மேட் செல்லில் வந்து ஆவரேஜாக மார்க் எடுத்தவங்க என்ன செய்யணும், எனக்கு வேணும், அதாவது அபோவும் இல்லாமல் பிலோவும் இல்லாமல் ஆவரேஜாக எடுத்தவங்க. சரிங்களா? இப்போ 100 மார்க் எடுத்தவங்களையும் விட்டுரும், 30 மார்க் எடுத்தவங்க விட்டுரும். அப்போ 30க்கும் ஹையஸ்ட் மார்க் எடுத்தவங்க 90 95 எடுத்தவங்க விட்டுட்டு மிச்சம் என்னென்ன மார்க் இருக்காங்க அப்படின்றத நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஆவரேஜ் அபோவ் அப்படின்ற ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகே பிலோ ஆவரேஜ் சேம் அபோவ் அதே மாதிரி தான். இப்போ இதுலேயே மோர் ரூல்ஸ் போயிட்டிங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம், ரூல்ஸில் நிறைய ஃபார்மேட்ஸ் ரூல்ஸ்லாம் வச்சுருக்காங்க. நம்ம ரூல்ஸ் என்ன செய்யலாம், நம்ம யூனிக் டூப்ளிகேட் வேல்யூஸ் வேணும், ஃபார்மேட் ஒன்லி யூனிக் டூப்ளிகேட் வேல்யூ கண்டுபிடிக்கிறவங்க போன வீடியோவில் பார்த்தோம். அது எப்படின்றத அந்த இங்கேயும் கொடுத்துருக்காங்க. நம்ம தேவை தகுந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டிஷன் ஃபார்மேட்டிங்க டேட்டா பார்ஸு, கலர் ஸ்கேல்ஸ் அப்படிலாம் இருக்குது. இந்த டேட்டா பார்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒன்றும் இல்லை, இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துருக்க மார்க் தகுந்த மாதிரி எனக்கு சைக் ஆகணும். தெரியுதுங்களா? இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு சைக் ஆகணும் அப்படின்னா இப்போ 40னா எவ்வளவு, 95 எவ்வளவு, 16 எவ்வளவு, இந்த மாதிரி என்ன செய்யணும், உனக்கு ஹைஃபன்
ஷேட் வரணும் அப்படின்ற பர்பஸ்க்காக மட்டும்தான் இது. ஜஸ்ட் இது வந்து பிரிண்ட்டோட பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா, பிரிண்டிங்க்கு உங்களுக்கு மார்க்ஸ் ஸ்கேல் பண்ணி வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைன் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். சரிங்களா, அதே மாதிரி கலர் ஸ்கேல்ஸ், ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு ஸ்கேல்ஸ். சரிங்களா, இப்போ கேட்கலாம் ஏன் 2 கலர் உங்களுக்கு மெர்ஜ் ஆகி வருதுன்னா நீங்கள் ரூல்ஸை கொடுத்துட்டீங்க. அப்போ கிளியர் ரூல்ஸில் போயிட்டு செலக்ட் செல்ஸ், இது என்டையர் ஷீட் கொடுத்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா ஷீட்டுக்குமே போயிடும். சரிங்களா, எல்லா ஷீட்டுக்குமே அந்த ரூல்ஸ் போயிடுச்சு. செலக்ட் செல் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த செலக்ட் பண்ண செல்லுக்கு மட்டும் போகும். சரிங்களா, இப்போ என்ன சரி அப்படின்னா இப்போ கலர் ஸ்கேலில் போய்ட்டு இப்போ கொடுத்துக்கலாம். அப்போ ஒவ்வொரு கலருக்கு என்னென்ன கலர்ஸ் ரேஞ்சுன்ட்டு அதை டிஃபால்ட் அவங்களே செட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த கலர்ஸ்க்கு என்ன, டார்க் கலருக்கு எவ்வளவு, இந்த கலர்ஸ்க்கு எவ்வளவு அப்படின்னு செட் பண்ணிக்கலாம். சரிங்களா, அப்புறம் ஐகான்ஸ், உங்களுக்கு எந்த மாதிரி ஐகான்ஸ் வேணும், இதெல்லாம் மேக்ஸிமம் யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. அந்த டேட்டா பார்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அதுமாதிரி டாப் பாட்டம் ரூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஹைலைட் செல்ஸ் ரூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து நம்ம ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக அந்த ரூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதேமாதிரி கிளியர் ரூல்ஸில் போயிட்டீங்க அப்படின்னா இது என்ன சொன்னீங்க இல்லையா, செலக்ட் செல்ஸ்னால் இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்க செல்லு மட்டும், இந்த செல்லு மட்டும் 47 40 வரைக்கும் மட்டும் ரூல்ஸ் கிளியர் பண்ணவா, இல்லை என்டையர் ஷீட் இந்த ஷீட்டை ஃபுல்லாக அதான் ஷீட் 2 அப்படின்ற ரூல்ஸை ஃபுல்லாக யூஸ் பண்ணவா கிளியர் பண்ணவா அப்படிங்கிறது. நமக்கு என்டையர் ஷீட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஷீட்டில் இருக்கிற எல்லா ரூல்ஸுமே அது கிளியர் பண்ணிடும். சரிங்களா, ஓகே. இப்போ நம்ம இந்த கண்டிஷன் ஃபார்மேட்டிங் பார்த்துட்டோம். போன கிளாஸ்லேயும் வந்து போன வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் ஃபார்மேட் பார்த்துட்டோம். அப்புறம் செல்லு ஸ்டைல் இந்த கிளாஸில் பார்ப்போம். ஒரு செல்லுன்றது எதை சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வேல்யூ தான் சொல்கிறாங்க செல். சரிங்களா, இந்த செல்லோட வேல்யூ எப்படி பண்ணுறது செய்கிறது அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த செல்லோட வேல்யூ, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த செல் இருக்குன்னா இந்த செல்லுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக எனக்கு ஹைலைட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன்ஸ் வேணுமோ அந்த டிசைன் என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம். டிஃபால்ட்டாக செட் பண்ணி வச்சுருக்க டிசைன்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம், எடுத்துக்கலாம். இந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. அதேமாதிரி இன்சர்ட் செல்ஸு, டெலிட் செல்ஸ் நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். இப்போ எனக்கு வந்து ஒரு செல்ஸை இன்சர்ட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு விஜிக்கு மேலே ஒரு ரோ இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் கொடுத்தோம்னா அது இன்சர்ட் ஆயிரும். சரிங்களா, இது நம்ம போன இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோலேயே பார்த்துருக்கோம். இப்போ வந்து இல்லை அதை டெலிட் பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி கிளிக் பண்ணி இந்த கரெக்டாக உங்களுக்கு எது வேணுமோ, இப்போ எனக்கு வந்து இந்த விஜின்றது வேண்டாம் அப்படின்னா கிளிக் பண்ணி ரைட் பண்ணி டெலிட் கொடுத்தா அது டெலிட் ஆகும். தட்ஸ் ஆல். இப்போ இதே மாதிரி நமக்கு இந்த ஆப்ஷன் தான் இங்கே இருக்குது. இன்சர்ட், உங்களுக்கு என்ன மாதிரி இன்சர்ட் பண்ணணும், இன்சர்ட் செல்லா, இன்சர்ட் ரோவா. இப்போ அதே இது இப்போ வந்து நம்ம ரோ இன்சர்ட் பண்ணிடுவோம். இதே காலம் இன்சர்ட் பண்ணுறது இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரைட் கிளிக் வேணால் ரைட் கிளிக் பண்ணிக்கலாம். சரிங்களா, அதேமாதிரி உங்களுக்கு காலம்ஸ் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அதேமாதிரி டெலிட் பண்ணுறதும் அப்படி தான், சேம் தான். சரிங்களா, ஓகே. இந்த ஆப்ஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இப்போ உங்களுக்கு டெலிட் செல்லா, இல்லை டெலிட் ஷீட் ரோவா, இல்லை காலமா, இல்லை டெலிட் ஷீட்டே டெலிட் பண்ணணுமா, ஷீட்டே டெலிட் பண்ண வந்துருக்கு இல்லையா. இப்போ எனக்கு ஷீட் தேவையில்லை அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி டெலிட் கொடுத்தீங்கன்னாலும் டெலிட் ஆகும். அந்த ஆப்ஷனும் அங்கேயும் இருக்குது. சரிங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மேட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ். ஃபார்மேட் வந்து ஒரு ரோவோட வித்தோட எவ்வளோ காலம் வேணும், எவ்வளோ ஹைட் வேணும் அப்படின்ட்டு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஒரு டிசைன் பண்ணுறீங்க, ரோவோட ஹைட் இவ்வளோ தான் இருக்கணும், காலத்தோட ஹைட் இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அதை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணலாம். இப்போ ரோ இது எப்படி என்ன ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்கன்னா பிக்சலோட ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு வந்து பாருங்கள், எனக்கு வந்து ரோவோட வந்து 10 பிக்சல் போதும், ஹைட்டு போதும் அப்படின்னா கொடுத்தீங்கன்னா எல்லாமே சின்னதாக வந்துடும். நீங்கள் செலக்ட் பண்ண செல்லு மட்டும் இங்கே போய் கசரை வச்சிங்கன்னா என்டையர் சீட்டே செலக்ட் ஆகும். இப்போ போயிட்டு நீங்கள் என்ன செய்ய கொடுத்துட்டு எனக்கு என்ன வேணும், ரோ ஹைட்டில் எனக்கு ஒரு 15 வேணும் அப்படின்னு கொடுத்து ஓகே கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே 15 ஆயிரும். சரிங்களா, அடுத்து பாருங்கள் அதே மாதிரி இந்த ஃபார்மேட் செல்லில் போய்ட்டு ரோ காலம் வித்துக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னா எனக்கு ஒரு எனக்கு ஒரு 15 தான் எனஃப் அப்படின்னா 15 இந்த எனஃப் அப்படின்னு கொடுத்து ஓகே கொடுத்திங்கன்னா எல்லா காலம் என்ன செய்யணும், அந்த 15 வித்துக்கு தகுந்த மாதிரி மாறிடும். சரிங்களா, அப்போ நமக்கு எப்படி வேணுன்றதை என்ன செய்யலாம், நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி பிக்சல்ஸை நம்ம முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே இதில் போய்ட்டு ஃபார்மேட்ஸில் போய்ட்டு ஆட்டோ ஃபிட் ரோ ஹைட்ஸ் அப்படின்னு கொடுத்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஹைட் ரோ அதே ஃபிட் ஆகும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காலம் வித்து, ஆட்டோ ஃபிட் காலம் வித்து, இந்த மாதிரி டிஃபால்ட்டாக எனக்கு வித்து இருக்கட்டும் அப்படின்னா ஓகே, டிஃபால்ட் வித்து நம்ம செட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹைட் அண்ட் அன்ஹைடு. இப்போ ஹைடுன்னா என்ன அப்படின்ற பார்க்க போகிறோம். இப்போ ஹைடுன்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போ M1 M2 M3 இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு பிரிண்ட் எடுக்க போகிறேன். பிரிண்ட் எடுக்க முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அதில் போயிட்டு பிரிண்ட் ப்ரிவியூ போனீங்க அப்படின்னா இப்போ M1 M2 M3 3 இருக்குது. அந்த கீழே மேட்டர்லாம் கொஞ்சம் நல்லாவே இல்லை. சரிங்களா, நீங்கள் ஜூம் பண்ணால் தெரியும். இந்த மாதிரி எனக்கு மேட்டர்லாம் வேண்டாம். ஆனால் எனக்கு என்ன செய்யக்கூடாது, அதை டெலிட் பண்ணக்கூடாது. சரிங்களா, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து இந்த ரோ அதாவது 11லேருந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், 11லேருந்து 20 வரைக்கும். சரிங்களா, இது ஃபுல்லாக நான் ரைட் கிளிக் பண்ணி ஹைடு அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துடலாம்.
கொடுத்துட்டோம் அப்படின்னா இது ஹைட் ஆகும். இங்கேயும் கொடுக்கலாம், இல்லைனா சேம் அப்போ இங்கே பார்த்தோம் இல்லையா அங்கேயும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஹைடு கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த ரோ ஃபுல்லாக ஹைட் ஆகும். அதாவது டெலீட் பண்ணதுக்கு அர்த்தம் கிடையாது. நல்லா பாருங்கள், ரோ 10லிருந்து 21 வந்துருச்சு சரிங்களா. அப்போ அது வந்து என்ன இருக்குது ஹைட் ஆயிடுச்சு சரிங்களா. அப்போ இப்போ போய் பிரிண்ட் ப்ரிவியூவில் போனோம் அப்படின்னா நமக்கு அதை மட்டும் காமிக்கும் சரிங்களா. இப்போ நீங்கள் கேட்கலாம் ஒரு சின்ன கொஸ்டின், அப்போ இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் வர தெரியாதா அப்படின்னா கண்டிப்பாக தெரியும். அது ஏன்னா ஒவ்வொரு இது வந்து ஒரு பேஜ் பாருங்கள், இது வந்து ஒரு பேஜ் சரிங்களா. இது வந்து ஒரு பேஜ், இது ஒரு பேஜ், இது ஒரு பேஜ். உங்களுக்கு தெரியுதா தனித்தனி லைனாக தெரியுதா, உங்களுக்கு தனித்தனி லைனாக தெரியுதா, இது ஒரு பேஜ் இது ஒரு பேஜ். அப்போ இது தனித்தனி பேஜ். இப்போ இது எத்தனை நம்பர் பேஜ் அப்போ நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு கண்ட்ரோல் பிரிண்டில் போய்ட்டு இதில் கண்ட்ரோல் பிரிண்டில் போய்ட்டு பிரிண்ட் ப்ரிவியூ போனீங்க அப்படின்னா சரிங்களா. உங்களுக்கு எத்தனை பிரிண்டர்ஸ் வேணும் அப்படின்னா பாருங்கள், உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு பிரிண்ட் ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன பிரிண்ட் ப்ரிவியூ வேணுமோ அது உங்களுக்கு வந்துடும் சரிங்களா. ஓகே, இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன்லாம் இருக்குது. அதில் வந்து ஃபார்மேட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் காப்பி ஷீட்டு, ரீநேம் ஷீட் நம்ம எங்கே போன வீடியோ பார்த்துட்டோம். டேப் கலர்ஸ் பார்த்துட்டோம். மோர் ஷீட் காப்பி பண்ணுறதெல்லாம் பார்த்தோம் சரிங்களா. இப்போ ப்ராடக்ட் ஷீட்டு, லாக் செல், ஃபார்மேட் செல்லாம் நம்ம அடுத்த ஷீட்டில் வீடியோவில் பார்ப்போம் சரிங்களா. ஓகே, இப்போ அதை வந்து இந்த ஜூமோட நீங்கள் கூட்டினீங்க அப்படின்னா இந்த ஜூம் உங்களுக்கு என்ன செய்யணும், உங்களுக்கு இந்த ஜூமை நான் குறைச்சிருக்கேன் ஜூம். இப்போ ஜூமை கூட்டுறதுனாலையோ ஜூமை குறைக்கிறனாலையோ உங்களோட பிரிண்டோட சைஸ் பண்ணும்ல. இப்போ சின்ன உதாரணத்துக்கு பாருங்கள், ஓகே இதில் என்ன செய்யணும் அப்படின்னா நான் ஜூமோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறேன் சரிங்களா. இப்போ இவ்வளோ பெருசாக இருக்குது. இப்போ இவ்வளோ பெருசு எனக்கு வந்து பிரிண்டில் தெரியுமா அப்படின்னு நீங்கள் கொஸ்டின் கேட்கலாம். இது வந்து நம்ம ஜூமை தான் கூட்டியிருக்கோம், ஃபாண்ட் சைஸை கூட்டலை சரிங்களா. ஜூமை கூட்டுறது வேறு, ஜூம்ன்றது நம்ம ஒரு லென்ஸில் பார்க்குற மாதிரி சரி அவ்வளோதான். இப்போ ஃபாண்ட் சைஸ்ன்றது எட்டவே பெருசாகிறது சரிங்களா. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. இப்போ இதே நம்ம இந்த சைஸ் நம்ம பிரிண்ட் ப்ரிவியூவில் பார்க்கலாம் அப்படின்னா பார்க்க முடியாது சரிங்களா. இதே சேம் என்ன இருக்கோ அதுதான் உங்களுக்கு வரும் ஓகேவா. அப்போ நீங்கள் டிஃபால்ட்டாக 100ல் வச்சுங்க. 100ல் வச்சா தான் என்ன சைஸ் உங்களுக்கு வரும்ன்றது தெரியும் சரிங்களா. இதுதான் உங்களுக்கு டிஃபால்ட்டாக பேப்பரில் வரக்கூடிய ஆப்ஷன்ஸு. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது சம்ஸ் அப்படின்ற ஹோமில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ரிப்பனில் சம்ஸ் அப்படின்ற பார்க்க போகிறோம். சம்ஸ் முன்னாடி பார்க்கும்போது இங்கே ஃபார்முலாஸ் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபார்முலா நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேசிக் ஃபார்முலாஸ். இப்போ வந்து M1 M2 M3 இது மூணையும் கூட்டி எனக்கு டோட்டல்னு வேணும். என்ன சரிங்க டோட்டல் அப்படின்னு போட்டுக்கேன். இப்போ இந்த இதை என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து எது டோட்டல் வேணும் அப்படின்ற எப்படின்னா சீக்வல்ட்டு அப்படின்ற எப்பவுமே ஃபார்முலா போடணும் அப்படின்னா சீக்வல்ட்டு அப்படின்னு போட்டுக்கிட்டு சம் அப்படின்னு போடணும். ஏற்கனவே ஃபார்முலா டிஃபால்ட்டாக வரும் சம் அப்படின்னு போட்டு இந்த இடத்துல ப்ராக்கெட் போட்டுக்கணும் சரிங்களா. சம் பண்ண போகிறோம் அப்படின்னா இதிலே காமிக்க நம்பர் 1 நம்பர் 2 நம்பர் 3 அப்படின்னு நமக்கு எதெல்லாம் வேணுமோ வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 50ஓட செல் வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்கணும். அப்போ சியிலேருந்து 5 அப்போ C5 சரிங்களா. அப்போ C5 ரோ வந்து கால செல் வந்து செலக்ட் ஆகிடுச்சு சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன செய்யணும்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் போடுறோம். அடுத்து என்ன இருக்குது D5 அப்போ Dயில் 5 அப்போ D5 செலக்ட் ஆகிடுச்சு. திரும்பி ஒரு ப்ளஸ் சிம்பிள் சரிங்களா. அடுத்து ஈயில் 5 அப்போ E5 அப்படின்ற போட்டு ப்ராக்கெட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்டர் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த சம்மோட வேல்யூ வந்துருச்சு சரிங்களா. நம்ம இப்படியும் பண்ணிக்கலாம். அதே இது நீங்கள் என்ன செய்யணும் டேப் பிடிச்சி இழுத்து விட்டீங்க அப்படின்னா இது ஃபுல்லாக நமக்கு என்ன செய்யும் என்ட்ரி ஆகும் சரிங்களா. இப்போ இந்த மாதிரி நம்ம வேல்யூ பார்த்துக்கலாம். இந்த இடத்துல ஏன் 0 வந்துச்சு அப்படின்னா இங்கே வேல்யூ எதுவுமே இல்லை. இப்போ சப்போஸ் வந்து பாருங்கள் இந்த இடத்துல நான் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு 50 ஒரு 34 ஒரு 23 அப்படின்னு டைப் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வேல்யூ கூடும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 67 அப்படின்னு டைப் பண்ணால் வேல்யூ கூடும். நீங்கள் ஒவ்வொன்றையும் கால்குலேட் பண்ணி போட தேவையில்லை. ஒன் டைம்ஸ் நீங்கள் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி போட்டுட்டீங்க அப்படின்னா எங்கே வேல்யூ மாற்றணும் ஆட்டோமேட்டிக்காக மாறும். ஃபார்முலா மட்டும் நீங்கள் மாற்றாமல் இருக்கணும் சரிங்களா. செல்லோட வேல்யூ நீங்கள் மாற்றாமல் இருக்கணும் சரிங்களா. இது ஒரு ஃபார்மேட். இப்போ இது வரைக்கும் நம்ம இந்த வீடியோவில் போதும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக இந்த ஃபார்முலாஸ் பற்றி எப்படி நம்ம ஆடு சப்ராக்ஷன் இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் கொஸ்டின் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டெக் குடோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.